அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 14ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு, 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை, அனைவருக்கும் ரூபாய் 1.5 லட்சம் பார்த்திங்கன்னா அபராதம் விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 85 லட்சம் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கு பார்த்திங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த விடியல் பற்றி, அதாவது மகளிர் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மகளிர் நலன்களை மேம்படுத்தும் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. வாங்க என்னென்னலான்னு பார்ப்போம். மெயினாக அவங்க ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், விடியல் பயணம், தோழி விடுதிகள், உரிமை தொகை, புதுமை பெண் உட்பட தமிழகத்தில் மகளிர் நலனை மேம்படுத்தும் திட்டங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே வழிகாட்டுவதாக அரசு வெளியிட்ட அறிக்கையில் பெருமிதம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ தற்போது இருக்கிற அரசு பார்த்திங்கன்னா 2021 மே 7 ஆட்சி பொறுப்பேற்றாங்க. ஆட்சி பொறுப்பேற்றதும் சமுதாயத்தில் பாலின வேறுபாடுகளை களையவும், பெண்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், உரிய அங்கீகாரம், சமூக நீதி, சமத்துவத்தை அளிக்கவும் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது. கடந்த ஆண்டு தான் போன வருஷம் 2024 இதை கேட்பாங்க. எப்படின்னா, தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை அப்படிங்கிறது எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 2024 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்புலமாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் பாலின வேறுபாடுகளை களையவும், பெண்களுக்கு பொருளாதாரம் மேம்படுத்தவும், உரிய அங்கீகாரம், சமூக நீதி, சமத்துவத்தை அளிக்க இந்த கொள்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதனால் இந்த கொள்கை முக்கியத்துவமானது. இது எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 2024 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, விடியல் பயணத்தில் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் இதுவரையில் 682 கோடி பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 3 பேர், அதாவது பெண்கள் போக மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கையர்களும் இதில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின். இப்போ பாருங்கள், இந்த விடியல் பயணத்தை பொறுத்தளவில் இதன் மூலமாக ஒரு பெண்மணிக்கு மாதத்திற்கு ரூபாய் 888 ரூபா வரைக்கும் பெண்கள் சேமிக்கும் வாய்ப்பு பெற்றுள்ளன. அதாவது ஆவரேஜாக ஒரு கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அதன்படி ரூபாய் 888. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூற்று காரணத்தில் வச்சுட்டு இந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு ஒரு இதாக வச்சுருவாங்க, டிசைடிங் ஃபேக்டராக வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 888 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 888 நம்பர் இன்னொரு இடத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, புதுசாக கேட்டிருக்க பார்லிமெண்ட்டில் மக்களவையில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இந்த 888 தான் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துல இந்த நம்பர்ஸ் வருது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கான்செப்ட் நமக்கு எப்பயுமே மறக்காது. எப்போயாவது ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது மறக்காது. ஆனால் நியூமரிக்கல் டேட்டா அடிக்கடி மறக்கும். ஸோ அதை லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 888 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை 1.15 லட்சம் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.15 லட்சம் கிடையாது, 1.15 கோடி வரும். ஏன்னா ரேஷன் கார்டே பார்த்திங்கன்னா 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. அதில் 1.25 கோடி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது. மகளிருக்கு மாதம் ரூபாய் உரிமை தொகையாக கொடுக்குறாங்க. ஒரு சின்ன எரர் இருக்குது, அதை மாற்றிக்கணும். அடுத்து பாருங்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் தடையின்றி உயர்கல்வி பெற மாதம் 1000 ரூபா வழங்கப்படுகிறது. பசங்க பொண்ணுங்க 2 பேருக்குமே வழங்குறாங்க. ஸோ வேறு பேரில் வழங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 13 தோழி விடுதிகள் ஏன் அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்காங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தங்கி பணிபுரிவதில் மகளிருக்கு பல இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. இதை களைய 13 தோழி விடுதிகள் 1303 படுக்கை வசதியோடு உருவாக்கப்பட்டிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த வீடு கொடுக்கறதுலையோ இல்லை ரூம் கிடைக்கிறதுலையோ நிறைய சவால்கள் பெண்களுக்கு ஏற்படுது. இந்த வகையில் தான் அரசே அது முன்னெடுத்து தோழி அப்படிங்கிற பேரில் விடுதி நடத்திட்டு வராங்க. ஸோ அது 13 இடங்கள் நடத்தினாங்க. மேலும் 14 இடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து, மகளிர் சுய உதவிக்குழு கடன்களில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அரசு பணியில் மகளிருக்கான இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 30% 40% உயர்த்தப்பட்டிருக்கு. மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, சுய உதவி குழுக்களோட கடன் 12 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க.
அடுத்ததாக இவங்க சத்துணவு பணியாளரோட ஓய்வு வயதை பார்த்திங்கன்னா 58லேருந்து 60 அதையும் மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெண் தொழில் முனைவோருக்கான புத்தொழிலுக்கு வந்து 15 லட்சம் வரை மானியம் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய அளவில் பணிபுரியும் மகளிரில் 41% பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளிவரத்தையும் கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் பார்த்திங்கன்னா பணிபுரியும் மகளிரில் வந்து 41% தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளிவரத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து அவல் திட்டம் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்காங்க. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவல் திட்டம் எதுக்காகனா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவல் அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து 2 விருது அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா மகளிருக்கான கலைத்துறை வித்தகர் விருது, அப்புறம் கலைஞர் எழுதுகோள் விருதும் மகளிருக்கு வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சராகப்படலாம் அப்படிங்கிற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 42ல் 11 பேர் பெண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு, இதில் 21 மாநகராட்சிகளில் 11 பெண் மேயர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த செய்தியில் கொடுக்கப்பட்ட முக்கியமான பெண்கள் சார்ந்த மகளிர் சார்ந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் ஒருக்கா ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ புள்ளி விவரங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸோட கொஷின் வந்து நியூமரிக்கல் டேட்டாவை வச்சு தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ அது சார்ந்த தகவல்களை கொஞ்சம் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சார்ந்து தான் நிறைய இருக்குது. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அந்தளவுக்கு இல்லை. நம்ம சில விஷயங்கள் வந்து இப்போ எப்படின்னா அந்த எமர்ஜென்சி டைமில் என்ன நடந்துச்சு, போர்க்காலங்களில் என்ன மாதிரி நடந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஸோ அது சார்ந்தும் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனோட விளைவாக பொருளாதாரம் பின்தங்கியிருக்கும், வேறு விளைவுகள் நடந்திருக்கும். ஸோ அதனோட தாக்கம் தமிழ்நாட்டிலும் இருந்திருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்களை லிங்க் பண்ணி படிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் அது படிக்கிறது டைம் வேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இணையம் இது பொது அறிவு பகுதியில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது கரண்ட் அஃபேர் கிடையாது, இது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். நமக்கு வந்து யூனிட் 3ல் இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டாபிக் தான். அதில் தலைவர்கள் உருவாகுதில் ஃபஸ்ட்டு யார் இருப்பான்னா காந்தியடிகள் தான் இருப்பார். காந்திய காலகட்டம்னே ஒன்று இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கும். ஸோ காந்தி வந்து எவர் கிரீன் கொஸ்டினாக இருக்கிறதுனால அவரை பற்றி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். காந்தியடிகளுடன் தண்டி யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 78 தொண்டர்கள் மட்டுமே. 1930 மார்ச் 12 சத்தியாகிரக படை தண்டியை நோக்கி புறப்பட்டது. காந்தியடிகள் தண்டியை நெருங்க இந்தியாவை குலுங்கியது. முதலில் அசட்டையாக இருந்த ஆங்கிலேய அரசு பின்னர் நடவடிக்கை எடுத்தது. போலீசார் தாக்கிய போதும் உப்பை பிடித்த காந்தியின் கைகள் தளரவில்லை. அகிம்சை போராட்டத்தில் அளப்பரிய ஆற்றல் அங்கு வெளிப்பட்டது. ஸோ இது கதையாக கொடுத்துருக்காங்க. 2 விஷயம். ஒன்று எத்தனை தொண்டர்கள் இருந்தாங்கன்னா 78. இன்னொன்று அந்த தண்டியை நோக்கி புறப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12. ஸோ ஏப்ரலில் தான் அந்த தண்டி யாத்திரை முடிஞ்சிருக்கும். மற்றது எல்லாமே கதை தான். கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தொண்டர்கள் அப்படிங்கிறது 78 பேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இணையம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சமர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. சமர சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. என்ன அதோட இது பாருங்கள். பள்ளி கல்வித்துறைக்கான ஒரு விரிவான திட்டமாகும். தரமான கல்வியை வழங்குதல், மாணவர்கள் கற்றல் பயன்களை மேம்படுத்துதல், பள்ளி கல்வி, சமூக மற்றும் பாலின இடைவெளிகளை குறைத்தல், அனைத்து நிலைகளிலும் சமத்துவத்தை உறுதி செய்தல், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்தல், ஆதரவளித்தல் ஆகியவை இதன் பணிகளாகும். இந்த திட்டம் பற்றி நம்ம ஏற்கனவே பேப்பரில் நிறைய பேசியிருக்கோம். ஸோ நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த திட்டத்தோட வருடம் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட திட்டம். அதனால் இதை பற்றி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி அவர்கள் பதவியேற்க இருக்கிறாங்க. ஸோ ஓய்வு பெறும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் நேற்று பிரிவு உபசார விழா நடைபெற்றது. அதில் புதிதாக நியமனம் செய்யப்பட்டு உள்ள தலைமை நீதிபதியான
P.R. கவாய் அப்படிங்கிறவர் பங்கேற்றிருக்காரு. ஸோ அவர் தான் புதிய நீதிபதி. அவர் 52வது தலைமை நீதிபதியாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. புதிய நீதிபதி யாருன்னா P.R. கவாய் அப்படிங்கிறவர். ஸோ இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒருக்கா ரீகால் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவம் சார்ந்த ஒரு செய்தி தான், அதை லைட்டாக பார்த்துருங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின் வந்து பிரம்மோஸ் ஆகாஷ் ஏவுகணைகளை விரைந்து விநியோகிக்க அறிவுறுத்தல். அதாவது நிறைய இப்போ இதில் வந்து அந்த ஏவுகணைகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கால்ஃபு, ஹேமரு, ஸ்பைஸ் 200 அப்படிங்கிற ஏவுகணைலாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்த நிறுவனங்கள் இப்போ வந்து நம்ம விண்வெளி அப்புறம் வந்து ஆராய்ச்சி இதுலேயுமே பார்த்திங்கன்னா தனியார் வந்து பங்கீடு அதிகமாக இருக்கிறதுனால இதில் பாருங்கள் அந்த ஏவுகணைகளை யாரெல்லாம் தயாரிக்கிறாங்க, அந்த பொருட்களை தயாரிக்கிறாங்க. DRDO, பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி எல்விண்ட் அட்வான்ஸ் சிஸ்டம், MTAR டெக்னாலஜிஸ், அஸ்தரா, ஆனந்த் டெக்னாலஜிஸ், இது மாதிரி வந்து தனியாரோட பங்கீடு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்ல வராங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறமா வந்து இந்த ஏவுகணைகள்லாம் நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்கு. இதில் நிறைய வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதனால் அதற்கான உதிரி பொருட்களோ இல்லை அதற்கான பயன்பாட்டு பொருட்களோ வந்து சப்ளை வந்து அதிகமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்புத்துறையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆகாஷ் தீர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சீனாவை அதிர்ச்சியில் உரை வைத்த ஆகாஷ் தீர். இது வந்து சுயசார்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒன்றை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் இராணுவத்தின் அயன் டோம் என்ற வான் பாதுகாப்பு கவசம் செயலிழந்து அந்த நாட்டில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதே பாணியில் பாகிஸ்தானும் நம்மளை அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து திருப்பி அடிச்சிருக்கு இந்த ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது. பார்த்துக்கோங்க, இது இந்த இமேஜ்லேயும் பாருங்கள். இதுதான் வந்து அவங்களோட ட்ரோனெல்லாம் நிறைய காலி பண்ணியிருக்கு. அதே மாதிரி அதாவது அவங்க இஸ்ரேல் பாணியில் அடிச்சிருக்காங்க, ஆனால் வந்து இது வந்து திருப்பி அடி கொடுத்துருக்கு. அடுத்து ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பான DRDO மற்றும் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்த ஆகாஷ் தீரை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் நம்ம கொஸ்டின். இந்த ஆகாஷ் தீரை வந்து DRDOவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க இந்த வான் பாதுகாப்பு கவசத்தை. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து மற்ற நாடுகள்கிட்டயே இது பாருங்கள் 100% உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்திய உள்நாட்டு ஆயுதங்கள், இராணுவ தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஏன் வந்து மற்ற நாடுகள் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்டே இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நிறைய கிடையாது போல். ஸோ அதனால தான் வந்து இந்தியாவோட இதை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.